நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இப்போ எங்கே பார்த்தாலும் விவசாயிகள் மத்தியில் 2-3 விஷயங்கள் பரவலாக பேசப்படுது. ஒன்று செம்மை நெல் சாகுபடி, அதாவது ஒத்த நாத்து நடவு. 2வது வேலைக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, அதனால் குறுகிய கால பயிர்களுக்கு பதிலாக நீண்ட கால பயிர்களை சாகுபடி செய்யலாம், அதுவும் மரப்பயிர்களை சாகுபடி செய்யலாங்கிற எண்ணம். மரப்பயிர்களை சாகுபடி செய்தால் ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை, பல மாங்காய்கள் அடிக்கலாம். பயிருக்கு பயிருமாச்சு, கொஞ்ச நாள் பொறுத்து நிறைவான ஒரு தொகை காசும் கிடைக்கும், அதோட சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். 3வது இயற்கை விவசாயம், அல்லது வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்த்து உள்ளிடத்து ஆதாரங்களை அதிகமாக பயன்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கம். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், எல்லாத்துலேயும் விஞ்ஞானம் இருக்குது. சமீபமாக நம்ம நண்பர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் சொன்னது, மாசி மாதம் தேய்பிறையில் வியாழக்கிழமை துவரை அறுவடை செஞ்சு வெள்ளிக்கிழமை காய வச்சு சேமிச்சா அந்த விதையை எந்த பூச்சியும் தாக்குறதில்லைன்னு அவர் சொன்னார். இது கிராமங்களில் இப்போவும் நடைமுறையில் இருக்குது. இதில் இருக்கிற விஞ்ஞானம் என்னன்னு நமக்கு தெரியல. பன்னீர்செல்வம் சார், உங்களை மாதிரி விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்கணும். இது போன்ற நிறைய இயற்கையான சமாச்சாரங்கள் இருக்கான். மண்புழு உரம், மண்புழு செறிவூட்டப்பட்ட நீர், பஞ்சகவ்யா, பூச்சி விரட்டி, இதெல்லாம் இன்னைக்கு விவசாயிகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற இயற்கை இடுபொருட்களாக இருக்குது. முறை விவசாயிகள் இவைகளை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தணும். அடுத்த முறைக்கு விவசாயியே தயார் பண்ணணும். அப்புறம் காலங்காத்தால் எழுந்திருக்கிறது பற்றி ஒரு குறிப்பு. விடிகாலை 3 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க முனிவரான், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க ஞானியான், 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க அறிஞரான், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க மனிதரான், 7 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க எருமைன்னு ஒரு புத்தகத்தில் படித்தது நினைவுக்கு வருது. இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட கருத்தாக எடுத்துக்காம, சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, கல்லூரி மாணாக்கர்கள்லாம் காலையில் எழுந்து படிக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் இந்த கருத்து பரவலாக இப்போ பேசப்படுது. காலையில் எழுந்தால் நிறைய நேரம் கிடைக்குது, பல வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்க முடியுது. நம்ம பாப்பா எஸ்பி கௌஷிகா எத்தனை மணிக்கு எழுந்திருக்குதுன்னு தெரியல. முனிவர், ஞானி, அறிஞர், மனிதர், இதில் எந்த பட்டம் கொடுக்கலாம்? பன்னீர்செல்வம் சார், நீங்கள் தான் சொல்லணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.